இப்ப வந்து வெளியே நிற்கிறது வீட்டுக்குள்ள வரும்ல இல்ல, புரியுதா? நம்ம அங்கே நிறுத்திக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு கோயில்ல வந்துருச்சா வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க, வீட்டுக்கு முன்னாடி எல்லா சேவைக்கும் எங்கேயும் இருக்குது, தலைவாசல தான் கட்டுறோம். ஆனா தலைவாசல கட்டி வைக்கிறது தலைவாசலுக்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு. நான் சொல்றது என்ன, வீட்டுக்குள்ள தெய்வங்கள் எல்லாம் வரணும்னா முதல்ல இந்த நிலவரத்தை நீங்க பூஜை பண்ணணும் பண்ணுங்க சார். அந்த காலத்துல நிலவு ஒரு மர கடவுளை நிலவு செய்வாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரே மரத்துல ஜாயிண்ட் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுல வந்து அவங்க ஆசிரியர் செஞ்சு அந்த நிலவை கரெக்டா நிறுத்தி ஃபிட் பண்ணுவாங்க. அதுல மட்டும்தான் அதிகமான சக்தி இருக்குது. அதுல 2 மரம் 3 மரத்தை போட்டுட்டாங்கன்னா மரம் வேற, குளங்கோத்த வேலையாயிடுது. கரெக்டுங்களா? அந்த காலத்துல ஒரு மர கதவுல தான் போடுவாங்க. அப்ப அந்த ஒரு மர கதவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே உயிரோட்டம் அந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்யும். அப்ப ஒரு மர கதவா இருக்கும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாருங்க, காலையில முதல் வந்தோடனே பூஜை ரூப சுத்தப்படுத்த மாட்டாங்க, நிலவத்தை அப்படி சுத்தப்படுத்துவாங்க. பூரா நிலவை கம்பெனியில துணி போட்டு துணைச்சு மஞ்சள் எல்லாம் ஃபுல்லா தேய்ச்சு வரி வரியா பொட்டு பூவெல்லாம் போச்சு விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு 6 மணிக்குள்ள எல்லா வீட்லயுமே பூஜை விட இங்க கதவு தான் அவ்வளவு ஜம்முன்னு இருக்கு. இது அங்க எல்லாம் பாருங்க, அந்த மனசுக்கு உள்ள போறதுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு பவரா இருக்கு. ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் செய்யறாங்க. நம்ம ஆளுங்க அதைய பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிலவு பூஜை நிலையான பூஜை. எப்படிங்க சார்? நிலவு பூஜை நிலையான பூஜைங்க என்ன? நீங்க இங்க ஆரம்பமே நல்லா இருந்தா உள்ள நல்லா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை செய்யறதுக்கு அவ்வளவு தூரம் நிலவு மேல காலை வைக்க மாட்டாங்க அந்த ஊர்ல சார். அந்த நிலவு மேல நின்று தர்மம் பண்ண மாட்டாங்க. நிலவை தாண்டி வெளியில போய் நின்றுதான் தர்மம் பண்ணுவாங்க, உள்ள இருந்து தர்மம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த நிலவுல இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் உள்ளத்துல இருந்து கொடுத்தா அந்த புண்ணியத்தை வாங்குறவர் வாங்கிட்டு போயிடுவாரா? தர்மம் வாங்குறாரு இல்லைங்களா, அவருக்கு போயிடுவான். அப்ப வெளியே போய்த்தானே தர்மம் பண்றாங்க, அந்த நிலவை மிதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் கோவில் கதவுகள்லாம் இருக்கும் போது நான் போகும்போது அதை மிதிக்கூடாது சொல்லி வச்சதுனால அவ்வளவு வருஷத்துக்கு தாண்டி போறோம். அது ஒன்றையே இருக்குமா, நம்ம தாண்ட முடியாது. இருந்தாலும் அதனால மிதிக்கூடாது மனசு பூச்சப்படுறது இல்லையா? எனக்குயா நம்ம காலம் அவ்வளவு போகாது, இருந்தாலும் அதனால மிதிக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க மனசு அவ்வளவு பூச்சமாயி நீங்க ஒரு தாண்டலைக்கு பாருங்களேன், தாண்டி போக தொட்டு கும்பிடுவாங்க ஐயா. ஆமா, தொட்டு கும்பிடுவாங்க ஐயா. கடைசியில நிலவு அப்புறம் கடைசியில முடிச்சுட்டு வந்து கொடிக்கண்டத்தை கட்ட ஒரு கன்றுலாம் வச்சு அந்த பாடம் அதுதானே அங்க நின்று கும்பிடுறதால கருவை போய் செய்யுது. என்னையா? அப்ப அந்த காலத்துல நிலவு பூஜை நிலையான பூஜை. அப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம். அப்ப 4ஆம் மரம் ஐயா வீடு, ஐயா 4ஆம் வீடா இப்பதான் மாத்திட்டாங்களா? இப்ப இல்ல, அதேதான். சரி, ஏன்னா நீங்க பேசாம இருக்கிறதுனால மாத்திட்டாங்களோ? மாத்தல. 4ஆம் மரத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல வாஸ்து தோசம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சனியில குறைவே இவ்வளவுதான். இத குரு பார்த்தால் அது அந்த வாஸ்து சரி பண்ணுங்க அனுபவம் சொல்லுது ஐயா. அதானே குரு பார்த்தா சரி பண்ணுங்கன்னு சொல்லுது. 4ல சனி இருக்குது இல்ல, 4ஆம் மரம் சனி பார்க்குது. அப்படி இருக்கிறவங்கள தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா, வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா 4ல சனி இருந்தா வெளியில ஆசகம் வாங்கி பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்கார் அவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறாக சோறு பண்ணி சாப்பாடு போடுங்க, வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும். எப்படி ஐயா? அது ஜாதகம் எங்க சொல்லுது சார்? 4ல சனிங்குது. சனினா அழுக்கு, சனினா சூற, சனினா குளிக்காதவங்க, அவங்க யாரா இருப்பாங்க? யாசகம் வாங்கி சாப்பாடு இருப்பாங்க. அது 4ஆம் மரம் வீட்டுக்குள்ள இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ள. அப்படி நினைங்க. அப்படி அவரை கூட்டிட்டு வாங்க, உரமனையாக்க கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்க வயிறாக சாப்பிட்டு போனா அந்த 4ஆம் மரத்துக்கு சனி வந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நீதிபதியா நீதிமானா இருப்பீங்கல்ல. சொன்னீங்க பாக்கு மட்டும் வருதுங்க ஐயா. பாக்குன்னா குழந்தைக்கும் பாக்கு மட்டும் வருதுங்க. சனி நிவர்த்தியானா பாக்கு மட்டும் வருதுங்க. பாக்கு வந்து குழந்தையும் இல்ல, வெத்தலைதான் இருப்படா. அப்போ எப்பவுமே அந்த 4 சனி இருக்கா, 10ல சனி இருந்தா பிச்சை இருக்கிறவங்களுக்கு முதல் போய் டீ வாங்கி கொடுத்துட்டு வந்து தொழில் இருக்காரு சார். உங்க ஜாதகத்துல 10ல சனி, அவர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும்னு சார். என்னோட காம்பல சார் எனக்கு 10ல சனி,
எனக்கு திருச்சியில இருக்கிற சிம்மத்திர சனி. அந்த ஏடிஎம் பக்கத்துல ஒருத்தர் வயசானவங்க ஒருத்தர் இருப்பாங்க, எங்கேயோ சுத்திட்டு வருவாங்க. பொழுதானா நிறைய பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த ஏடிஎம் கடை பார்த்துருக்கேன். ஆனா தொழில் ஆண்டவர் முறையத்துல நல்லபடியா போகுது. அவரை விரட்டி அடிச்சாங்கன்னாக்கா எனக்கு பிரச்சனை. அவர் அங்கேயே இருக்க வரைக்கும் எனக்கு யோகம். எப்படி நான் தொழில் செய்யும் இடத்துக்கு கீழே அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு அவரும் எடுத்துக்கிறாரு. நம்ம பரிகாரம் பார்த்தா எனக்கு யோகம். சார் சொல்லுங்க, அவருக்கு நீங்க ஏமாந்து டீ வாங்கி கொடுத்தாலோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலோ தப்பா போயிடு. அவர் இயற்கையாவே ஆண்டவன் உடல் விட்டுருக்காங்க. நம்ம ஏதாவது கொடுத்து நம்ம ஏதாவது தப்பா பாக்குறாங்களா இல்லாத விபரீதமானது நினைச்ச கூடாது. அவர் நம்மளோட நேரம் நல்லா இருக்க அங்க இருப்பாரு, தெரியுது, தெரிஞ்சுட்டு கப்பல் விட்டுரு. எதுவுமே பேசக்கூடாது. அவர் எங்கேயோ சுத்திட்டு பொழுதான வந்து கரெக்டா அந்த காம்ப்ளெக்ஸ் நீட்டா காம்ப்ளெக்ஸ் கார் பார்க்கிங் கூட இருக்குது, ஏடிஎம் பக்கத்துலயே இருக்குது. அங்க அவர் மாடு கட்டுக்குவாரு, எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்து 10 காலையில பார்த்தா காண போயிடுவாரு. அப்போ நம்ம ஜாதகத்துல 10 சனி இருந்தா பிச்சைக்கார கொண்டு தொழில வைங்கன்னு சொல்லுது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த காங்கிரஸ் வந்து கருத்துட்டாரு, தொழில நான் வேலை செய்யறேன். அப்ப இந்த கிழமை வேலை செய்யறேன் இல்லையா சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கல சார். லட்சத்துக்குள்ள 4 7ல கேள்வி இருந்தா எந்த தோசம் ஐயா சொல்றீங்க? ராகு தோசம் அதெல்லாம் நம்ம சொல்றோம். முதல் லட்சத்துக்குள்ள 4 7ல கேள்வி இருந்தாலே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிதுன்னா முதல்ல அந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன கல்யாணம் ஆக வரைக்கும் சரி இருங்க சொல்றேன். கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து அவங்க வாடகை வீட்டுல போய் கல்யாணம் ஆக வரைக்கும் கொஞ்சம் இருந்து போட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க வாடகை வீட்டுக்கு போக சொல்லுங்க. சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம் தானே, இருந்தாலும் போக சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆயிரும். அது என்ன காரணம்? இன்னொரு லாஜிக் சொல்லுங்க. வெரி குட், அம்மா சொல்லிட்டா, கை தட்டிடுங்க. ராகு எதுக்கு சொல்லவே இல்லை. நீங்க ராகு இருக்குது. அப்ப என்ன ஆகும்? பத்திரமான கிரகம் வயிற்றுச்சல் கொடுக்கும். அப்ப நீங்க ராகு எதுக்கு சொந்த வீடு இல்ல, உங்களுக்கு ராகு தோஷம். நீங்க சொந்த வீட்டுல இருந்தா சொந்த வீடு தான் பிளஸ், வாழ்க்கை மைனஸ். நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா இறந்துட்டால் மறுபடியும் உருவாகும். எப்படி ஐயா புரியல? இது எல்லாரும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் இறந்து மாட்டிட்டா அவங்களோட தோஷம் பத்தியா. நான் போன மீட்டிங் அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன மீட்டிங் சேலத்தில் நடந்த மீட்டிங் சொல்லணும். காணா போறவங்களை பத்தி சொன்னா அம்மா உங்க சொல்ல காணா போறது சார். காணா போயிட்டாங்கன்னா நேரம் நீங்க எங்க போடுவீங்க? நீங்க ராகுகேது கோயில போய் காணா போனவருக்கு அர்ச்சனை பண்ணி போனவங்க வீட்டு திரும்பி வருவேன். ராகுகேது பத்திரம் தானே. அவங்க பார்த்தா எனக்கு தப்பா சொல்லணும். இந்த சைட் இருக்கு, இந்த சைடு இல்ல. ராகு இதுதான் செய்யுங்க பேசி சார். ராகு எது காண போனாங்க திரும்பி வர்றதுக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன கிரகம் சார்? போனது ரிவர்ஸ்ல வர்றதுக்கு எல்லாருமே சொல்லுங்க. போனது ரிவர்ஸ்ல வர்றதுக்கு என்ன கிரகம்? அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த டைம் போகணும்? அப்ப ராகு குப்புச்சாமின்னு ஒருத்தர் காண போயிட்டாருன்னா ராகுகேது போய் நீங்க அர்ச்சனை பண்ணி குப்புச்சாமி நல்லபடியா பெரியமன்றோட அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவர் என்னமோ தற்கொலை பண்றதுக்கோ இந்த கூட்டத்துக்கு போறப்போ மனநல பாதிக்கப்பட்டு போவோம்னு நினைச்சுட நீங்க இங்க போய் சாமி கும்பிட்டு போயிட்டீங்கன்னா அவர் போனவரு அர்ச்சனை பண்ணும்போது மக்களா மறுபடியும் நம்மளே போயிருந்தாலும் பழம் வீடு திரும்பி வருவாங்க. எப்படி ஐயா சொல்லுங்க. மனசு மாறி இருவார். ராகுகேது